குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாலச்சந்தரை பாலுன்னு தான் கூப்பிடுவேன் நான். அவர் கோபாலபுரத்தில் இருந்தபோது அவர் சைக்கிளில் டபுள் சைக்கிள்னு இங்கே அபிராமபுரம் ஷோவோட பழகிறது எல்லாமே மறக்க முடியாத நினைவுகள். ஏன்னா நான் அவரோட பழைய காலத்தில் ஷோவனுடைய நகைச்சுவையில் அவன் ஆரம்பித்தான்னா அந்த ஃப்ளோ வேறு யாரும் அப்படி அவ்வளோ. நாடகத்தில் வருமானங்கிறது கிடையாது. நாடகத்தில் கை காசு போட்டு செலவழித்து நாடகம் போடுறவங்க தான். அவர் எப்போ துக்ளக் பத்திரிக்கையில் போய் ஆரம்பிச்சாரோ அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகிறத நான் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாடக உலக ஜாம்பவான் திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை தான் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வாவ் தமிழ ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சார், 16 வயதிலிருந்து நீங்கள் நாடக மேடையில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போது 80 வயது வரைக்கும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த எனர்ஜி, இதோடைய ரகசியம் என்னவா இருக்குது? என்னுடைய ரகசியம் ஒன்றும் இல்லை. இது என்னுடைய எனர்ஜிக்கு காரணமே நாடக மேடை. நாடக மேடையில் தொடர்ந்து நான் 16 வயசுலேருந்து இன்னி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு 80-90லாம் சொல்லப்போனால் மாதத்தில் 30 நாளும் நாடகம் இருக்கும். சில சமயம் 30 நாளில் 32-33 நாடகங்கள் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அது நேரடியான ரசிகர்களுடைய பாராட்டுக்கள் வயசு ஏறினாலும் என்னுடைய இளமையை தக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுதுன்னு தான் சொல்லணும். இப்போ நாடகம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நகைச்சுவை நாடகம் தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சிங்களா, இல்லை இது தானாக அமைந்ததா? இது எப்படி இந்த நகைச்சுவை இந்த இதுக்குள்ளே வந்தீங்க? இது 2 விதமாக தானாக அமைந்ததுன்னு சொன்னால், ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய மனசில் கொஞ்சம் ஈஸியாக உட்காரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நகைச்சுவை பாத்திரங்கள். வாழ்க்கையில் நகைச்சுவை இருந்தால் தான் வாழ்க்கையை ரசிக்க முடியாது இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சொல்லப்போனால் நகைச்சுவை பாத்திரங்கள் நடிப்பது மிகவும் கடினம். அது ஒரு சோகத்தில்னா கண்ணீர் விட்டு அழற மாதிரி பண்ணிடலாம், இல்லை வில்லன்னா சிரித்து பண்ணிடலாம். ஆனால் நகைச்சுவைங்கிறது எல்லாம் கலந்த ஒரு கலவை. அது நடிக்கிறது தான் கஷ்டம். ஆனால் அதன் மூலமாக ஈஸியாக சுலபமாக மக்களுடைய ஆதரவை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை எடுத்துனேன். பட் நான் கொஞ்சம் சீரியஸான கதாபாத்திரங்களும் என்னுடைய நாடகங்கள்லேயே பண்ணியிருக்கேன். கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு கல்லூரி படிப்புக்காக வந்திருக்கீங்க. கல்லூரியில் நாடகம் போட்டிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து நாடகங்களை கவனம் செலுத்துவது குடும்பத்தில் வீட்டில் எப்படி அனுமதி கொடுத்தாங்களா உங்களுக்கு? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் நான் நாடகத்தில் நடிக்கிறேன்ட்டு. அதனால் வீட்டில் எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லை. சொல்லப்போனால் ஒரு கலைஞன் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, பாக்கி எந்த துறையாக இருந்தாலும் வீட்டில் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா அந்த கலைஞன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருது ரொம்ப கஷ்டம். அந்த முறையில் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணி, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தபோது எங்கள் அண்ணா, எங்கள் அப்பா எல்லாருக்குமே நல்ல சப்போர்ட். ஏனென்றால் எங்கள் அப்பாவும் ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்காரு, எங்கள் அண்ணாவும் நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நாடகத்தை மேலே விருப்பம் இருந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது முழு நேர தொழிலாக நீங்கள் அதை பண்ணலை. அது என்ன காரணம்? ஒருவேளை அது பெரிய அளவில் இன்கம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குமா? சொல்லப்போனால் நாடகத்தில் வருமானங்கிறது கிடையாது. நாடகத்தில் கை காசு போட்டு செலவழித்து நாடகம் போடுறவங்க தான் அன்றைக்கி சரி இன்றைக்கி சரி. அதுதான் நிலைமை. அதில் 2 விதமான நாடகங்கள் உண்டு. ஒன்றும் தொழில்முறை நாடகங்கள் அல்லது தொழில்முறை இல்லாத நாடகங்கள், அதாவது அமெச்சூர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது அமெச்சூர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. தொழில்முறை நாடக குழுக்கள் மனோகர் சாரோட அது போயிடுச்சு. அப்போ மனோகர் சார், டிகேஎஸ், நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, சக்தி நாடக சபா அப்படிலாம் நிறையா இருந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட் வரைக்கும் மனோகர் சார் நாடகம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தார். ஆமாம், திருநாவுக்கரசு தான் அவர் கடைசியாக போட்ட நாடகம். அந்த டயத்திலேயே உங்களுக்கு அந்த அவருடைய நாடகத்தில் காட்சி அமைப்புகள் தான் அரங்க அமைப்பு, அது ரொம்ப முக்கியம். அதற்கான தொழில்முறை ஆட்களே சரியான ஆட்கள் கிடைக்கலன்னு கடைசி காலத்தில் அவர் வருத்தப்பட்டு இனிமேல் நாடகம் போடுறதே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொன்னார். அதனால இந்த நாடகத்தில் நடிக்கிறதுன்னா அதில் பைசா பணம் காசுங்கிறது கிடையாது. அதில் வேலை செய்கிற ஆட்களுக்கு தான் கொடுக்க முடியுமே வெளிய எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்க கை காசை செலவழித்து தான் வரணும். அதனால் யாருக்கு அதில் ஜாஸ்தி இன்வால்மெண்ட் இருக்கோ, அதாவது ஆசை இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, அவங்க தான் நடித்து நாடகத்தை நடத்த முடியும். அதனால தான் நான் என்னுடைய பிகாம் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே வேலையை தேடிக்கிட்டு, சொல்லப்போனால் நான் வாங்கின சம்பளத்தில் நான் 3/4 தான் வீட்டில் கொடுப்பேன். 1/4 மாதம் நாடகத்துக்காகவே எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்த காலம் உண்டு. அதனால தான் நாடகத்தை தொழில்முறையாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலை. நாடகத்தை தொழில்முறை இல்லாத நடிகனாக நடித்து கொண்டு வரதுனால தான் இன்னி வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு வர முடியுது.
ஒருவேளை தொழில்முறை நாடகத்தை நடிகனாக இருந்ததுன்னா அது இப்போ இல்லாத காலத்தில் நாடகம் நடிக்க முடியாதபடி போயிருக்கலாம். அது இல்லாததுனால இன்னமும் நாளைக்கும் நாடகம் இருக்கிறது, அது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பிரபலமாக இருக்கிற அந்த காத்தாடி அப்படிங்கிற பேர் வந்து சோ அவர்களுடைய நாடகத்தில் நடிக்கும்போது கிடைச்சது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கோம். சோ அவர்களுடைய அந்த நட்பு எப்படி, அவங்களுடைய சேர்ந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி? காலேஜில் வருஷம் ஆனுவல் டேக்கு ஒரு நாடகம் போடுவோம். அந்த நாடகம் முதல் வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரே குரூப்பு, ஒரே செட்டு பீப்புள் தான் நாடகம். நான் அம்பிங்கிறது சோனுடைய தம்பி, நீலகண்டன் ஒருத்தர், முத்துசாமின்னு ஒருத்தர், பிஆர் சீனிவாஸ், இப்படி அந்த காலேஜில் படித்தவங்க எல்லாமே அந்த நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். 58 எல்லோரும் கிராஜுவேட் ஆகி வெளியில் வந்தப்புறம் பார்த்தா வேறு ஒன்றும் பொழுதுபோக்குக்கான அம்சம் இல்லாத போது நாமெல்லாம் சேர்ந்து ஒரு நாடக குழு ஆரம்பித்து நாடகம் போட்டால் என்ன அப்படின்னு நாடகத்தில் தேன்மொழியால்னு ஒரு நாடகம், பகீரதன் அவர் எழுதிய கதை, அதை நாடகமாக்கியிருந்த கூத்தபிரான் நடராஜன், என்வி நடராஜன், ஆல் இண்டியா ரேடியோவில் ரேடியோ அண்ணான்னு ரொம்ப புகழ் வாய்ந்த ஒருத்தர், அவர் தான் அதை நாடகமாக்கினார். அந்த நாடகம் போடும்போது அதில் வந்து சோ வந்து இணைந்து கொண்டார். ஒரு குறிப்பிட்ட நடிப்புக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ சோ வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அது வந்து சேர்ந்தார். சேர்ந்தபோது அதுலேருந்து அவருடைய நட்பு எனக்கு ஆரம்பிச்சது. ஸோ அவர்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு பகிர்ந்துக்க முடியும்? சோவோட பழகினது எல்லாமே மறக்க முடியாத நினைவுகள். ஏன்னா நான் அவரோட பழைய காலத்தில் சோவனுடைய குறும்புத்தனம் தான் எனக்கு ஜாஸ்தியாக வெளிய அவருடைய மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்களே, ஏதாவது இந்த பொலிட்டிக்கல் இதுங்கிறது அப்போ என்னோட பழகின வரைக்கும் கிடையாது. அவர் எப்போ துக்ளக் பத்திரிக்கையில் போய் ஆரம்பிச்சாரோ அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகிறத நான் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அரசியலுக்கும் கொஞ்சம் ஒத்து வராது. அதனால இருந்தாலும் நட்பு அங்கே, ஏன்னா 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் அவருக்கு துக்ளக் ஆஃபீஸ் ஆனந்தோடம் ஆஃபீஸில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பில்டிங் தான் எனக்கு ஆஃபீஸு. அதனால் லஞ்சில் 2 பேரும் அநேகமாக ஒன்றா தான் சாப்பிடுவோம். அது மாதிரியான நட்பு நீடித்து இருந்தது. உங்களுடைய ஆரம்பகால நாடகங்களில் ஜெய்சங்கர்லாம் நடிச்சிருக்கிறார். இந்த இஃபை கெட்டிங்கிற நாடகத்தில் தான் எனக்கு என்னிடம் கிடைத்தால் அப்படின்னு தமிழில் சொன்னால், அந்த நாடகத்தில் தான் எனக்கு காத்தாடிங்கிற பேர் கிடைச்சிது. இந்த கேரக்டர் பேர் காத்தாடி. அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஜெய்சங்கர் நடித்தான். ஏன்னா ஜெய்சங்கர் என் கிளாஸ்மேட்டு. நாங்கள் பிகாம் பண்ணும்போது அவன் பிஏ பண்ணிட்டு இருந்தான். அதனால தெரியும் அவனுக்கு நாடகத்தில் ஆர்வம் இருக்குதுன்னு தெரியும் நடிப்பில். அதனால் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து விவேகா ஃபைனான்ஸ் கிளப்பில் நடிச்சிட்டு இருந்தான். பட் விவேகா ஃபைனான்ஸ் கிளப்பில் அவனுக்கு அவ்வளோதாவது இம்பார்ட்டன்ட் பெரிய ஹீரோ ரோல் மாதிரி கிடைக்காத போது அவன் கல்கி ஃபைனான்ஸுக்கு போய் அது நடிக்க ஆரம்பித்தான். கல்கி ஃபைனான்ஸுங்கிறது கூத்தபிரான் அவர்களால் நடத்தப்பட்டது. இப்போ அவர் சினிமாவில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்குவார் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்களா? அது எப்படி? அது நிச்சயமாக வருவான். ஏன்னா அவனுடைய முயற்சி ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, முதல்ல இரவும் பகலில் அவனுக்கு கேமரா டெஸ்ட்டில் போது ரிஜெக்ட் ஆனது. ஆனால் அவன் விடலை. வேறு முயற்சிகள் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஜெயிச்சு வந்தான். ஏன்னா அவனுக்கு கண் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க ஒரு கேமராமேன். அப்புறம் கர்ணன் சார் தான் கேமராவை எடுத்து பண்ணி, அவன் கர்ணனுடைய அபிமானத்தில் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் ஜெய்சங்கர் இல்லாத கர்ணன் படமே கிடையாது. அவர் தான் அந்த விருதுகளுக்கு கேமராவுக்கு அவனை போட்டு அவருக்கு இஸ் ஃபிட்னு ஜோசப் தலியத்தை அக்ரி பண்ண முடியாதுன்னு வச்சுது. ஜெய்சங்கர் சாரை பற்றி பேசும்பொழுது அவருக்கு நடிப்பை தாண்டி அவர் மிகப்பெரிய மனிதாபிமானி அப்படிங்கிற முறையில் சினிமாவில் ஒரு பேர் உண்டு. அதை பற்றின உங்களோட அனுபவம் எப்படி? அவன் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாது சார். இந்த டெஃபண்டம் ஸ்கூலில் இங்கே இருக்குது, நான் போயிருக்கேன் நிறைய தடவை. அப்புறம் 2வது பப்ளிக் ஃபங்க்ஷனு, ஏதாவது கடை திறப்பு விழா எங்கேயாவது போனால் அவங்க ஏதாவது கொடுத்தா உடனே அதையே அங்கேயே ஏலம் விடுவான். அந்த ஏலம் விட்டு அந்த பணத்தை அப்படியே ஏதாவது ஒரு பப்ளிக் சொசைட்டி, ஏதாவது சர்வீஸ் ஓரியன்ட் எதுக்காவது அப்படியே டொனேஷன் கொடுத்துருவான். அதை மாதிரி இன்னும் அவன் கூட போடவங்க கடை திறப்பு விழாவுக்கு யாராவது 2-3 பேர் போயிட்டான், அவனுக்கு மாத்திரம் கொடுத்தேன்னா திருப்பி கொடுத்துருவான். நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம், 3 பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம், அது மாதிரிலாம் ரொம்ப பரந்த மனப்பான்மை விடுவேன். இன்ஃபேக்ட் அவனுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே நான் இப்போ ஜாவா வச்சுருந்தேன். அந்த வண்டி வேணும்னு தேவைப்பட்டதுன்னா உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட காத்தாடியை கூப்பிட்டு போடு, ஃப்ரண்ட் ரோல் போட்டு அவனுக்கு க்ரியேட் பண்ணி விடுங்க அப்படின்பா. அது மாதிரி நிறைய படங்கள் அவனோட பண்ணியிருக்கேன். எதனால் ஜாவா? அதனால மாத்திரம் இல்லை, அவன் இன்னொன்று சொல்லுவான், காத்தாடியை கூப்பிட்டு கூட அவர் உங்கள்கிட்ட காசும் கேட்க மாட்டார், கன்வீனியன்ஸும் கேட்க மாட்டார்னுவார். அதுதான் பெரிய வம்பு. ஏன்னா நான் சர்வீஸில் இருந்ததுனால இங்கே இதுலேருந்து தான் இப்போ வரணுங்கிற அவசியம் இல்லாததுனால நானும் அதை பற்றி, அப்போ சினிமா கம்பெனிலாம் 1 மாதம் ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த மாதம் வேறு இடத்துல
கம்பெனியை மாற்றிடுவாங்க, அலைய முடியாதுன்ட்டு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து கிரேசி மோகன் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பலமாக நெருக்கமாக இருந்தாங்க. கிரேசி மோகனுக்கு முன்னாடியே கே ராமன், கோதண்டராமன் ஹிந்துவில் இருந்தார். அவர் தான் எனக்கு முதல் நாடகத்தை மேட்சஸ்னு இணையல்லா ஜோடிகள்னு எழுதி கொடுத்தார். ரன்னவே ஹஸ்பண்ட் இஸ் அ கிராண்ட், பெரிய சக்ஸஸ் எனக்கு. அப்படி அவர் எழுதி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் மூலமாக தான் எனக்கு ஆர் மோகன், அப்போ கிரேசி மோகனில் எனக்கு தெரியும் போது, அவர் சுந்தரம் கிளேட்டனில் வேலை பார்த்துன்றது ஒரு சின்ன பையன் ஆர் மோகன். ஆனால் அவனுடைய எழுத்துக்கள் அவனை மீறின எழுத்துக்கள். நகைச்சுவையில் அவன் ஆரம்பித்தான்னா அந்த ஃப்ளோ வேறு யாரும் அவ்வளோ ஃப்ளோ வருங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நகைச்சுவைங்கிறது தனியாக எடுத்து சொல்கிறது இல்லை, அது அந்த கதை ஓட்டத்தோடு சரி, கதை அமைப்புக்கு என்ன தேவையோ அதே மாதிரி வருமே வழிய தனியாக அது கொண்டு புகுத்துற மாதிரி. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா படத்தை சரியாக கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா நடுப்புற என்எஸ் கிருஷ்ணன், டிஏ முதல்ல அவங்கள தனியாக கொண்டு ஒரு செட்டு போட்டு விட்டு அவங்க எடுத்து அதை போடுவாங்க, இணைச்சு போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் கதையோடையே அமைஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடிய நகைச்சுவை எழுத்தாளர்களில் சிறந்தவன் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சிறந்தவன் எனக்கு தெரிஞ்சு சிறந்த எழுத்தாளர் கிரேசி மோகன். அதை வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒரு சென்னை மொழிக்கு வந்து ஒரு ஒரு அர்த்தமே கற்பிச்சிருப்பார். பூட்ட கேஸு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எடுத்துக்கிட்டு, பூட்ட கேஸ்னால் என்ன அப்படின்னா பூட்டு போட்ட சூட் கேஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிரேசி சார் சொல்லுவார். அதான் பன்னிங் ஆஃப் வேர்ட்ஸுங்கிறது அது நாடகத்துலேயே அவன் நிறையா வச்சுருப்பான். பழைய நிறைய வச்சனங்கள், நாடக வச்சனங்கள் அவன் படங்களில் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அது தப்பு இல்லை, அவனுடைய வச்சனங்கள் தான் அது அப்படின்ட்டு. அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சனங்கள் யூஸ் பண்ணுறதுல அப்படி மைக்கேல் மதன காமராஜன் அந்த வெத்தலைப்பட்டியை வச்சுன்னு எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அதை கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர் நாங்கள் கிரேசி மோகன். அவன் எனக்கு எழுதி கொடுத்த நாடகங்கள் தான் இந்த ஐயா அம்மா அம்மம்மா ஒன்றும், ஹனிமூன் கப்பல் தேன்நிலவு தம்பதிகள்னு ஒன்றும், இது 2. அப்புறம் ஹீரிஸ் காஷின்னு ஒரு நாடகம், 3 நாடகம் எழுதி கொடுத்தான். அப்புறம் அவர் தனியாக குழு ஆரம்பித்தோடனே அவர் குழுக்க எழுதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் வேட எழுத்தாளரோட அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம். குறிப்பாக வந்து இந்த ஐயா அம்மா அம்மம்மா அந்த நாடகத்தில் வந்து கிரேசி சார் அவர்கள் எழுதின அந்த இந்தியன் எக்கானமி அதை வந்து எப்படி உருவாச்சு? பதி பத்தினி அவர் போகணும் ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, அதை வச்சு தான் பதி பத்தினி அவருமா அப்படின்னு தான் நாங்கள் டைட்டில் கொடுத்தோம். அப்போ ஹிந்தி அசோசியேஷன் டைட்டில் வந்ததுனால இது தூர்தர்ஷனுக்கு போடுறதுக்காக அது ஐயா அம்மா அம்மம்மா, ஐயா அம்மா ஒய்ஃபு, அம்மம்மா மாமியார் அல்லது பையனுடைய அம்மா, அதை வச்சு. அப்போ இந்தியன் எக்கானமி அதை ஆக்சுவலாக அது வந்து தூர்தர்ஷனில் கட் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னா, இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி பிகாஸ் இந்தியா டசன்ட் ஹேவ் அன் எக்கானமி அப்படின்னு தான் முடிப்போம். அதில் இந்தியா டசன்ட் ஹேவ் அன் எக்கானமி அதை எடுத்துடுவாங்க. அது ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்பிட்டு வராதுன்ட்டு. அதனால் இந்தியன் எக்கானமி அதில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நகைச்சுவையாக தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் நடக்க அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிருப்பார். அதில் அந்த வசனம் வந்து இவ்வளவு ஹிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா? ரிஹர்சல் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுமே எப்படி போகணும். அதே மாதிரி இப்போ தூர்தர்ஷன் இப்போ ஷூட் பண்ணும்போது நான் பேசுகிறது சரி, நம்ம பேசுகிறது சரி, அவங்க கேமராமேன் சிரிச்சாருனாலே எங்களுக்கு நாங்கள் ஒன்றரை நாள் பார்த்து சரி நல்லா போகணும். அதில் சாதாரணமாக நடைமுறையில் நடக்கிற வசனங்கள். ஒய்ஃபு வந்து ஹஸ்பண்டை எழுப்புவா, மணி 7 எழுந்துருங்க, எனக்கு காலம்புல 5 மணியானா தூக்கம் வந்துடுறது, உங்களால் எப்படி 7 மணி வரைக்கும் தூக்க முடியும்? உடனே இவன் ஹஸ்பண்ட் பதில், 5 மணி ஆனால் அப்படி தான் ஒரு முழிப்பு வரும், உடனே அவசரப்பட்டு எழுந்துடக்கூடாது, தலைக்கு வச்சிருந்த தலானை தூக்கி காலுக்கும், காலுக்கு வச்சிருந்த தலானை தூக்கி தலைக்கு வச்சுன்னு தூக்கினே நிற்கும், மறுபடியும் நல்ல தூக்கம் வரும், நாளையிலேருந்து ட்ரை பண்ணு. இது யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற ஒரு இது மாதிரியே தான் வரும் எல்லாமும். உங்களை அதில் 2 பேர் உருவாக்குனதில் வந்து விசு அவர்களும் டெல்லி கணேஷ் அவர்களும் ரொம்ப முக்கியமாக பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அவங்கள பற்றின ஒரு நினைவுகளை நீங்கள் அந்த அமுதசுரபியில் பார்த்தோன்னா நான் எழுதிட்டு வரேன். விஷு வந்து சீதா ட்ராவல்ஸ்னு ஒரு ட்ராவலில் தான் வேலையாக இருந்தார். அவர் அண்ணா ராஜாமணி தான் எனக்கு தெரியும் முதல்ல. ஏன்னா ராஜாமணி, கோபாலகிருஷ்ணன்லாம், வி கோபாலகிருஷ்ணன் தமிழ் நாடகத்து மேலே அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சி அலைஞ்ச ஒரு பெரிய சினிமா நடிகர்னா வி கோபாலகிருஷ்ணனை சொல்லணும். அப்படி ஒரு தமிழ் நாடகத்து மேலே அபிமானம் உடையவர். அவர் மூலமாக ராஜாமணி தெரியும். அவர்கிட்ட இவங்க போய் இந்த டௌரி கல்யாணம்ங்கிற ஒரு கதையினுடைய சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போல்லாம் வரதட்சணை வாங்குறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுப்பா, இப்போல்லாம் எல்லோரும் தெளிவாகிட்டாங்க, முக்கியமாக பிராமண சமுதாயத்தில் தான் அந்த வரதட்சணை இருந்ததுன்னு பேர், ஆனால் எல்லா சமுதாயத்துலையும் இருந்து சில சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது, அவங்களே இப்போ குறைஞ்சிட்டாங்க, அதனால் இது இப்போ இந்த டைட்டில் எடுபடுன்னு தோணலை, வேணாம் வேறு ஏதாவது நல்லதாகுது அப்படின்னு ஒன்று. விஸ்வம் ராஜாமணியும் கொஞ்சம் நொந்து போய் மியூசிக் அகாடமிக்கு வந்தாங்க. நான் அங்கே சிவாஜி சாரனுடைய தங்கப்பதக்கம் ட்ராமா நடந்துட்டு இருந்தது.
இது என்ன எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா எல்லா நாடகத்துலையும் நடித்து எல்லாம் இப்போ நாடகம் போடுறதுனால எல்லா நாடகத்துலேயும் ஃப்ரீயாக போய் உட்காரலாம், யார் நாடகமாக இருந்தாலும். அது அது பார்க்க போகலான்னு போது இவங்க 2 பேர் வந்தாங்க. வந்து ராஜாமணி சொன்னான், காத்தாடி சார்ட்ட வேணால் அந்த கதையை சொல்லிப்பாருன்ட்டு. அவன் அந்த டௌரி கல்யாண வைபவம் கதையை சொன்னான். நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. நான் போடுறேன், ஆனால் ஒன்றும் நீ தான் டைரக்ட் பண்ணணுன்னே. நான் பண்ண மாட்டேன், எனக்கெல்லாம் டைரக்ட் பண்ண தெரியாது, நான் வேணால் எழுதி தரேன் உங்களுக்கு, அப்பப்போ சஜஸ்ட் பண்ணுறேன்னு. நீ டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் டைரக்டர் ஆக்கின பெருமை எனக்கு வேணும், அதுக்கு அது ஓகேன்னு சொன்னால் நான் வந்து இந்த ட்ராமா எடுக்கிறேன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவனை டைரக்ட் பண்ண வச்சேன். அந்த ட்ராமா எவ்வளோ நாளில் அதை தயார் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 1.5 மாதம், அவ்வளோதான். 1.5 மாதம் அவங்க எங்களுக்கு நாங்கள் ரிஹர்சல் வந்து 10-12 நாள் தான் பார்ப்போம். அப்புறம் ஒரு 2 நாள் ஸ்டேஜ் ரிஹர்சல்னுங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு பார்ப்போம். முதல்ல 3-4 நாள் ஸ்கிரிப்டை வச்சு படிப்போம். அப்புறம் ஸ்கிரிப்ட் இல்லாமல் படிக்க டைலாக் சொல்லிட்டு வருவோம். ஏதாவது சந்தேகம் வந்து அப்போ ஸ்கிரிப்டை படிக்கிறது தான். ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா 1.5 மாதம் 2 மாதத்தில் ஸ்டேஜ் பண்ணிவிடுவோம். இப்போ உங்களுடைய பட்டின பிரவேசம் அந்த நாடகத்தை தான் கே. பாலச்சந்திரன். இல்லை இதில் வந்து இந்த டௌரி கல்யாண வைபவத்திலேயே தான் அடுத்தும்போது நாங்கள் ஒத்திகை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி தனி வீடாக இருந்து நான் மாடியில் ஒத்திகை பார்த்துட்டு இருந்தோம். இதே இடத்துல. ஆமாம், ட்ரூப்பில் பல வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகருக்கு வந்து ஒரு கேரக்டரை கொடுத்தோம். அவர் என்ன 2 சீன் தான் வருது. அப்போல்லாம் இந்த நம்ம நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த சீன் கணக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு. சீனில் டைலாக் இருக்கோ இல்லையோ 10 சீன் 12 சீன் வந்து எட்டி பார்த்துட்டு போடுதுங்கிற மரியாதை ஒரு ஆசை உண்டு. எனக்கு வீட்டில் வேறு தொந்தரவு பண்ணுறாங்க, நான் இந்த நாடகத்தில் என்னை விட்டுரு, நான் அடுத்த நாடகத்துலேருந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னடா விட்டுவிட்டு பண்ண, சரி இருக்கட்டும்னு போது டிடி சுந்தரராஜன் என்னுடைய நண்பர் ஒருவர். நாங்கள் சொல்லப்போனால் நான் டிடி சுந்தரராஜன், பாபிங்கிற ரகுநாதன், சிவாஜி சதுர்வேதி, இவங்க 4 பேர் தான் இந்த ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் இந்த குழுவியாக 1966 ஆரம்பிச்சது. அந்த டிடிஎஸ் அவர் டெல்லியில் இருந்தார். அவர் வந்து சவுத் இந்தியா தியேட்டர்ஸ், அதாவது சுப்புடுன்னு கிரிட்டிக் இருந்தார், அவருடைய தலைமையில் இயங்கின சவுத் இந்தியா தியேட்டர்ஸ்னு ஒரு நாடக குழுவில் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். கணேசன் வந்து தட்சிண பாரத் நாடக சபான்னு ஒன்று இருந்தது, பாரதி மணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய தலைமையில் இயங்கின அந்த குழுவில் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்துட்டு இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் இவனை ஒரு நாள் ஏதோ நாடகத்தில் டிடி சுந்தரராஜன் மீட் பண்ணியிருக்காரு. நான் ரிஹர்சலுக்கு தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சின்னு வந்தேன். அழைச்சின்னு வந்து அவன் இந்த மாதிரி கணேசன் பேர், டெல்லியில் தட்சிண பாரத்தில் தான் ஆக்ட் பண்ணியிருக்கான், இவன் நம்ம ரோல் இதாக இருந்தால் கூட என்ன. நான் சொன்னேன், ஒரு 2 சீன் தான் இருக்குது, டெல்லி குச்சேலர்னு ஒரு ரோல், அது பண்ணுறீங்களா அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் சார் அப்படின்னா. அப்போ சார் போட்டு தான் சொல்லுவாங்க, பண்ணுறேன் சார், சரி அப்படின்னு. ரைட்டு பண்ணோன்னா ரொம்ப நல்லா பண்ணோம், பிரமாதமாக பண்ணோம். இன்ஃபேக்ட் நான் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸுக்கு எங்கள் குழுவுக்கே ஒரு அசட்டு மாதிரி கணேசன் இருந்தான். அதில் நல்ல பேர் கிடைச்சிது. அதுலேருந்து தொடர்ந்து நாடகங்கள் எல்லாத்துலேயும் அவனுக்கு பெரிய பெரிய ரோல்லாம் கொடுக்க ஆரம்பித்து பட்டின பிரவேசத்தில் எங்களுடைய மூத்த அண்ணனாக நடிக்க வச்சோம். அந்த மூத்த அண்ணனாக நடிக்க வச்சு கே. பாலச்சந்தர் வந்து 4 தடவை பார்த்தார் அந்த நாடகத்தை. வெவ்வேறு ப்ரொடியூசர் ஒருத்தர் ஆயிடுச்சுன்னு வருவார், அப்புறம் வந்து வேறு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாராவது, இல்லை வேறு யாராவது, கேமராமேன் லோகநாதன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஆயிடுச்சுன்னு வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது நாடகம், எங்கே எல்லா இடத்துலையும் சென்னையில் எல்லாத்தையும் இருந்தது. அவர் கடைசியாக வந்து பார்த்தது கிருஷ்ணகான சபா. கிருஷ்ணகான சபானா முப்பாத்தம்மன் கோயிலுக்கு வச்சாங்க இருக்குது அங்கே. அதுக்கு முன்னாடி வந்து மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தார், ஆர்ஆர் சபாவில் வந்து பார்த்தார், நாரதகான சபாவில் வந்து பார்த்தாரு, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தாங்க. எல்லா சபாக்களையும் வந்து பார்த்துட்டு அவர் எங்கிட்ட அங்கே கிருஷ்ணகான சபாவில், ஐ திங்க் அவர் கிருஷ்ணகான சபாவில் அசோகனோட வந்தார்னு நினைக்கிறேன், இல்லை வேறு எதோட வந்தார் தெரியல, டக்குன்னு ஞாபகம். அவர் எங்கிட்ட வெளியில் வந்து சொன்னது தான் ஞாபகம் இருக்குது. நாடகம் முடிஞ்சு, டேய் சினிமா தாண்டா ஒரு நாளைக்கு பார்த்தா மாதிரி, நான் 10 நாள் கழித்து பார்த்தா கூட அப்படியே தான் இருக்கும், ஆனால் நாடகத்தை 4 நாளும் பார்க்குறேன், 4 நாளும் அப்படியே இருக்குது, அதே மூமெண்ட், அதே டைலாக் டெலிவரி, அதே ரொம்ப பிரமாதம், நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் அப்புறம் டெல்லி கணேசனை கூப்பிட போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டெல்லி கணேசன் தான் சார் கூப்பிட்டார் என்ன அப்படின்ட்டு, தாராளமாக பண்ண, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன கூப்பிட்டு என்ன அந்த ரோல் பண்ணுறியா அப்படின்னா, சரி பண்ணுறேன் சார் அப்படின்னேன். அப்புறம் பிரேமாலியா வெங்கட்ராமன் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணார். இப்போ இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணும்போது அவங்க உங்களுக்கான தொகையெல்லாம் கொடுத்துருவாங்களா? இல்லை, நாங்கள் எதுவும் ரைட்ஸ் எதுவும் வாங்கிக்கிறது இல்லை. எதனால் அப்படி? நாடகத்தை நடத்துகிறதே நாங்கள் கையை விட்டு காய்ச்சி விட்றோம். அதில் அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிதுன்னா அதை போய் நாம் தடுக்கணும். அந்த ரைட்டிங் உரிமைங்கிறது இப்போ வந்து ரைட்டிங் உரிமைங்கிறது நாங்கள் ஒரு நாடகத்துக்கு 50 ரூபா 100 ரூபான்னு ரைட்டருக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான். அந்த ரைட்ஸை நாங்கள் வாங்கி வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகத்தினுடைய குழந்தைய பெற்று கொடுக்கறது ஆசிரியர் தான். அதனால் அந்த குழந்தை அந்த ஆசிரியருக்கு தான் சொந்தம்.
அதை எடுத்து நான் சுவீகாரம் பண்ணி நான் விளக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆதிநிலை. அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சதா சினிமா மாதிரி நடந்தா அது மகிழ்ச்சி அடைஞ்சுக்குவீங்க. அது மாதிரி அவ்வளோதான். இப்போ விஷு இந்த போட்ட நாடகங்கள் எல்லாத்தையும் இப்போ டௌரி கல்யாணம் எடுத்தான். சிரித்து கொண்டு அழிகிறவன் வந்து நான் போட்ட ஊருக்கு உபதேசம்னு எடுத்தேன். பட்டின பிரவேசம் அவர் எடுத்தார். அப்புறம் சத்யவான் சாவித்திரி அவனே எடுத்தான். இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த நாடகமாக நடித்த போது பட்டின பிரவேசத்தை தவிர பாக்கி எல்லாத்துலையும் நான் நடிக்கலை. விஷு டைரக்ட் பண்ண போது ஏன் காரணம் என்னுடைய சர்வீஸில் எனக்கு லீவு கிடைக்கிறது அவ்வளோதான் ஒரு பிரச்சனை உண்டு. அதனால் இன்ஃபேக்ட் பாலச்சந்தரே என்கிட்ட வந்து சொன்னபோது அதை சொல்கிறான், நான் ஒரு ஷெட்யூல் போட்டேன்னா 10 நாள் போட்டேன்னா அதில் வேலை இருக்கோ இல்லையோ அந்த சினிமாவில் நடிக்கிற அத்தனை பேரும் அந்த ஷெட்யூலில் வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். நான் சொன்னேன், சார் என்னால் அது மாதிரி முடியாது, நான் சர்வீஸில் இருக்கேன். அவர் ஒன்று அவங்ககிட்ட த பால் இஸ் இன் மை கோர்ட் அப்படின்னார். நான் சொன்னேன், இந்த பாலே என்னது சார் அப்படின்னேன். சரி இப்போ அவங்க மோகன்கிட்ட சொல்லிட்டு எப்பப்போ வரேன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா பாலச்சந்தரை வந்து பாலுன்னு தான் கூப்பிடுவேன் நான். அவர் கோபாலபுரத்தில் இருந்தபோது அவர் சைக்கிளில் டபுள் சைக்கிள்னு இங்கே அபிராமபுரம் ஸ்கூலில் எங்கள் நாடக ரிஹர்சலுக்கு டைரக்ட் பண்ண வருவார். சைக்கிளில் டபுள் தான் வருவோம். எங்கள் நாடகம் டைரக்ட் பண்ணியிருக்கார் அவர். என்ன நாடகம்? பொய் நாட்டுன்னு ஒரு நாடகம், ஏன் கூடாது, வாட் ஃபார் எதற்காக, ஷோ இதின நாடகங்கள். இது எல்லாமே ஷோ இதின நாடகங்கள். அதில் வந்து அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணார். பாலச்சந்தர் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து கமல், ரஜினி 2 பேருமே அவருடைய நெருக்க வட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு கமலுக்கெல்லாம் நிறைய நாடக மேடை அனுபவம். எங்கள் நாடகத்திலே கமல் நடிக்கணும்னு சொல்லி